வர நம்ம எல்லாத்துலயுமே நம்மள என்ன செய்யணும், அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கோம். இந்தியாவினுடைய வளர்ச்சி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்தியால நாம எந்த தொழில்ல அடுத்ததா ஒரு பெரிய கால் எடுத்து வைக்கலாம், இல்ல மிகப்பெரிய அளவுல அடுத்ததா வளர்ச்சி அடையக்கூடிய இன்னொரு செக்மெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரேஜ் செக்மெண்ட் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4th லார்ஜஸ்ட் பெஸ்ட் இண்டஸ்ட்ரி என்ன தெரியுமா? அது இந்த மேரேஜ் இண்டஸ்ட்ரி தான். அதாவது வெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜி, பேங்கிங், இன்சூரன்ஸ் இதை தாண்டி 4வதா பெஸ்ட் இண்டஸ்ட்ரியா இருப்பது இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரி தான். நவம்பர் 2022 பிப்ரவரி 2023 நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 மாதங்கள்ல 32 லட்சம் கல்யாணங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த 32 லட்சம் கல்யாணங்கள்ல 3.75 லட்சம் கோடி ரூபாய் என்பது செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வெட்டிங்க உலக நாடுகளை வியக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட 1,10,00,000 நபர்கள் இருந்து 1,30,00,000 மனிதர்கள் வரை இந்தியால கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. இல்லாட்டி 1,30,00,000 கல்யாணங்கள் நடைபெற போகிறது என்பதுதான் அர்த்தம். 6 கோடிக்கு மேல ஒவ்வொரு வருடமும் நம்ம ஊர்ல, அதாவது இந்தியால கல்யாணத்துக்காக தயாராகிறார்கள் என்பதும் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இந்த 6 கோடி பேர்ல 20% தான் நான் சொல்றது 1 கோடி பேர். அப்போ 1 கோடி பேருக்கு கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற அந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு பூம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப முக்கியமானதா இந்த வெட்டிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு ஜாப், அது ஃபோட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், இல்ல வெட்டிங் அங்க ஹால் ஏதாவது அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், மேட்ரிமோனி வெப்சைட்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிந்த ஒரு கல்யாணத்துக்கு எந்தெந்த வகையில் உங்களால் உதவ முடியும் அப்படிங்கிறதோ, இல்லாட்டி அது வழியாக எப்படி ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ அது ஒரு பெரிய பூமா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான இன்னொரு ரீசன் இருக்கு. அமெரிக்காவையும் நம்ம இந்தியாவையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அமெரிக்காவும் இந்தியாவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிற உலக நாடுகளை விட அங்கெல்லாம் கல்யாணம் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. அப்படி கல்யாணம் கம்மியாகிறத விட கல்யாணத்துக்கு செலவழிப்பது அப்படிங்கிறதும் கம்மியாயிட்டே இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணத்துக்கு நார்மலா கோவிடுக்கு முன்னாடி ஒரு 300ல இருந்து 600 கெஸ்ட் அப்படிங்கிறவங்க வருவாங்க. ஆனா இப்போ 100ல இருந்து 300 கெஸ்ட் அப்படிங்கிறவங்களை தான் இன்வைட் பண்றாங்களாம். ஆனா இந்த 100ல இருந்து 300 கெஸ்ட் தானே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போ கல்யாண செலவு குறையும் தானே அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் நடக்கக்கூடிய கல்யாண செலவு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. அதாவது கல்யாணத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு லக்ஸுரிஸா என்ன புதுசா காண்பிக்கலாம், எப்படி நம்முடைய குடும்பத்தினுடைய அந்த ஒரு பெருமையை காண்பிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் கல்யாணம் செய்யக்கூடிய நபர்கள் இல்லாட்டி இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடிய நபர்களுடைய மனதில் இருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஸோ இது பேஸ்டா நம்முடைய எக்கனாமி எந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒரு வருடத்துல கல்யாணம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ஜாபுமே 13% வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவினுடைய டோட்டல் வளர்ச்சியை 7.3% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் 13ல இருந்து 15% வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் 34% மனிதர்கள் அப்படிங்கிறவங்க 20 வயதுல இருந்து 39 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கும்போது 10% மனிதர்கள் 15ல இருந்து 19 வயதுக்கு உட்பட்ட நபர்களாக இருக்காங்க. அப்ப இந்த 10% மனிதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, 15ல இருந்து 19, அவங்க அடுத்த 5 வருஷத்துல மேரேஜுக்கு தயாராகி விடுகிறார்கள். அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பா அடுத்த 15 வருஷத்துக்கு க்ரோ ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இப்பவே இந்த இண்டஸ்ட்ரியில நாம கால் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கான ஜாப், நாம நினைக்கிற மாதிரியான ஒரு இன்கம் இது எல்லாமே கிடைக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த செலவுகளை குறைத்து விடுவார்களா அப்படின்னு பார்த்தா அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க ரிசர்ச்சர்ஸ். அதற்கான காரணத்தையும் அவங்க சொல்றாங்க. ரூரல் ஏரியால மிகப்பெரிய அளவுல நம்ம கிராமங்கள் பகுதியில் கூட அதுல நடக்கிற கல்யாணத்துல 160 கல்யாணம் மட்டும்தான் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய்க்குள்ள நடக்குதான். மீதம் இருக்கும் 40% கல்யாணம் அப்படிங்கிறது 5 லட்சத்துக்கு மேலதான் அவங்க செலவழிக்கிறாங்க அப்படின்னு புள்ளி விவரம் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அடுத்த 15 வருஷத்துல 40 கோடி மனிதர்கள் இந்தியர்கள் கல்யாணம் செஞ்சுக்கிட போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒட்டுமொத்தமா அமெரிக்காவினுடைய மக்கள் தொகையை 32 கோடி தான் வச்சுக்கோங்களேன். 15 வருஷத்துல 40 கோடி கல்யாணம் இந்தியாவில் நடக்க போகுது. 20% நம்முடைய இன்கம் இருக்குல்ல, நம்முடைய லைஃப் இன்கம் 20% அப்படிங்கிறது ஒரு இந்தியர் அவங்களுடைய கல்யாணத்துக்கு மகளுடைய மகனுடைய அவனுடைய அப்படிங்கிற கல்யாணத்துக்காக செலவழிக்கிறாங்க. அப்படிங்கிறதும் 20% லோன், 100ல 20% லோன் அப்படிங்கிறது இந்த கல்யாணத்துக்காக எடுக்கப்படுகிறது அப்படின்னும், அடுத்ததா 70% வெட்டிங், ஓவராலா இந்தியாவில் நடக்கக்கூடிய 70% வெட்டிங் அப்படிங்கிறது 6 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கின்றன. அப்போ இதை வச்சு இந்தியாவில் எந்த அளவுக்கு இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பூம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களால கால்குலேட் பண்ண முடியும். சரி, இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரி பூம் ஆகிறதுக்கும் இந்தியாவினுடைய எக்கனாமி அப்படிங்கிறது வளர்றதுக்கும் என்ன விக்கி சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். வெட்டிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கல்யாணம் நடப்பது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய அது நகையா இருக்கட்டும்,
ஹோட்டல் பிசினஸா இருக்கட்டும், ஹோட்டல் சார்ந்து இருக்கக்கூடிய இன்னும் பல பிசினஸா இருக்கட்டும், இது எல்லாமே பூமாக நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். டூரிசத்துல இருந்து வெளிநாடுகள்ல நடத்தக்கூடிய கல்யாணம் இந்தியாவில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அரசாங்கம் சொல்வதற்கும் காரணம், இந்த பிசினஸ அரசாங்கம் ஒரு பெரிய நம்முடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துட்டு இருக்காங்க. வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய கல்யாணங்களும் இந்தியாவில் வந்து விட்டது என்றால் சொல்லப்போனா இந்தியாவிலும் ஃபாரின் கரன்சி அப்படிங்கிறது கூடுதலா வெளிநாட்டு என்ஆர்ஐஸ்லாம் எங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி இல்லாட்டி அவங்களுடைய அந்த ஒரு கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துவார்கள் அப்படிங்கிறது தான் இந்திய அரசாங்கத்தினுடைய கால்குலேஷன். மேட்ரிமோனி அப்படிங்கிற அந்த வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அதனுடைய வளர்ச்சி மட்டுமே 130%, இந்தியாவில் டேட்டிங் அப்ளிகேஷனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 88%, இருக்கிறது. அதே மாதிரி நகை, ஆடைகள் இப்படின்னு சொல்ற இல்லாட்டி புது மன தம்பதிகளுக்கு தேவையான, புது வீடுகளுக்கு தேவையான இந்த மாதிரி பாத்திர பண்டங்கள் அப்படின்னு சொல்றது எல்லாமே நாளொன்றுக்கும் வருடா வருடமும் இந்த கல்யாணம் இல்லாட்டி வெட்டிங் இண்டஸ்ட்ரி அதிகமாக அதனுடைய ட்ரேடிங்கும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஹோட்டல்ஸ் அண்ட் ஹால்ஸ் அப்படிங்கிறது தான். பெரிய அளவில் ஹோட்டல்ஸ் அண்ட் ஹால்ஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி டூரிசம் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு கல்யாணத்தை ஒட்டி பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் தகவலாக மாறி இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லி பார்த்துருக்கோம், 4 இண்டஸ்ட்ரி இருக்கு. பேங்கிங்கா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம ஆயில் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அதன் பிறகு வெட்டிங் இண்டஸ்ட்ரி தான் நம்ம அப்படிங்கிறத யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனா இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியில அடுத்ததா இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்னைஸ்டா நடக்கக்கூடிய வெட்டிங் தான். ஸோ மாடர்னைஸாக நடக்கக்கூடிய இந்த வெட்டிங்க்கு ப்ரீ பிளானிங்காக, ஃபோட்டோ ஷூட்டுக்காக ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் அப்படின்லாம் சொல்லி இப்போ நிறையவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய இந்தியா வெட்டிங் இண்டஸ்ட்ரியில நகர்ந்து வருகிறது. இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்பட பல புதிய டெக்னாலஜியை எப்படி உள்ள கொண்டு வரலாம், அப்படி உள்ள கொண்டு வரதுனால புதிய எக்ஸ்பீரியன்ஸை மக்கள் எப்படி உணரப் போகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே இப்போதும் இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறையவே நம்ம புதுமைகளை பார்த்திருப்போம். முதல்லாம் போட்டோ எடுப்போம், இப்பெல்லாம் ஒரு வெட்டிங்கு போனாலே போட்டோ டக்குன்னு கையில தந்துடுறாங்க. இப்போ நிறைய பேர் குடும்பத்துல யாரோ ஒரு நபர் இல்லாம போனா கூட அந்த போட்டோக்குள்ள அவங்களை இன்சர்ட் பண்ற மாதிரியான டெக்னாலஜி எல்லாமே வந்துருச்சு. இப்படின்னு சொல்ற நாளுக்கு நாள் இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரி என்ன ஆயிட்டே இருக்கு, ரொம்ப பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இதுல நீங்களும் ஒரு பார்ட்டா மாறிக்கோங்க. ப்ராமிசிங் கண்ட்ரி இந்தியா தான். இந்தியாவில் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் வெட்டிங் இண்டஸ்ட்ரி. அது இந்த ஒரு பதிவு வழியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.